முப்படை பயிற்சி மையம். நாம் இன்னைக்கு பார்த்தோன்னா கடலோர காவலில் சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கோஸ்ட் கார்டு நாவிக் ரெக்ரூட்மெண்ட் பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளுடைய தமிழக மாணவர்கள் டிஎன்எஸ்எஃபி எக்ஸாம் அப்பியர் ஆகி நூலில் வாய்ப்பை தவற விட்டுங்க. கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். சரி, இதுக்கான எக்ஸாம் ப்ராசஸ்லாம் வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். நம்மளோட டிஎன்எஸ்எஃபி எக்ஸாம் பேட்டர்ன் மாதிரியே அதை விட சுலபமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபிசிக்கலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எளிமையாக தான் இருக்குது. 1.6 கிலோமீட்டரை 7 நிமிடங்கள் ஓடி கடந்தால் போதும். அதாவது 1600 மீட்டர் மட்டும்தான். பிசிக்கு என்னவோ அதே தான். சரி, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 30 அன்னைக்கு தொடங்குது. அதே மாதிரி அன்னையிலேருந்து நீங்கள் விண்ணப்பிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 30ஆம் தேதியிலேருந்து. அதே மாதிரி க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்கள் கிடையாது. நவம்பர் 8 வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. நவம்பர் 8க்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சு முடிச்சிடணும். சரி, வெறும் 10 நாட்கள் தான் இருக்குது. அதனால் இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிங்க. அதே மாதிரி இதுக்கான எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா நவம்பர் கடைசியில் 2019 இந்த ஆண்டே அடுத்த மாதம் கடைசியிலே நடத்துறதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நடத்துவாங்க. அதனால் நீங்கள் இப்போதுலேருந்தே வெறும் 45 நாட்கள் தான் இருக்கிறதில்ல, இப்போதுலேருந்தே ரொம்ப மும்முரமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் கிராக் பண்ண முடியும். அதே மாதிரிக்கான ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது ஃபைனல் ரிசல்ட்ஸ் எண்ட் ஆஃப் மார்ச் 2020 வெறும் 4 மாதத்துக்குள்ளேயே இருக்க அனைத்து ப்ராசஸுமே, அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறமா ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு, மெடிக்கல் டெஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சு ஃபைனல் ரிசல்ட் போட்டு உங்களுக்கான நியூ அந்த கோஸ்ட் கார்டு ட்ரைனிங்கான நியூ பேட்சை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் இதை சரியாக பயன்படுத்திக்கிங்க. அடுத்தது இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 10th கிளாஸ் மட்டும்தான். எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருந்தால் போதும். பாஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஜெனரல் கேட்டகரியாக இருந்தோம் அப்படின்னா 50% மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். 50% மார்க்ஸ் அப்படின்னா 500க்கு 250 மதிப்பெண்கள் அல்லது அதுக்கு மேலே பெற்றிருக்கணும். அதே மாதிரி பெற்றிருந்தால் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து 45% மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே போதும். 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி 45% மதிப்பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500க்கு 225 மதிப்பெண்களுக்கு மேலே பெற்றிருக்கணும். சரிங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கேட்டகரி வைஸ் வந்து உங்களுக்கு ஏஜ் ரீடிஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஓப்பன் கேட்டகரியாக இருந்தோம் அப்படின்னா 18லேருந்து 22 வயதுக்குள்ளே இருக்கணும். அதாவது 1/4/1998 31/3/2002க்குள்ளார பிறந்திருக்கணும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தோம் அப்படின்னா இருந்தாச்சு அப்படின்னா நீங்கள் 18லேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கணும். அதாவது 1/4/1993 31/3/2002க்குள்ளே பிறந்திருக்கணும். அதே மாதிரி ஓபிசி கேண்டிடேட்ஸாக இருந்தோம் அப்படின்னா 18 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும். அதாவது 1/4/1995 31/3/2002க்குள்ளே பிறந்திருக்கணும். அதே மாதிரி இதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்கும். அதாவது முதல்ல ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரொம்ப சுலபமானது தான். ரிட்டன் எக்ஸாமில் குவாலிஃபைட் ஆனீங்கன்னா அடுத்தது அவங்க எல்லாரும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கு அழைக்கப்படுவாங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் முடிச்சதுமே உங்களுக்கு இனிஷியல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அன்றைக்கே நடத்துவாங்க. அதில் குவாலிஃபைட் ஆனதுக்கப்புறம் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் மீண்டும் உங்களுக்கு ஃபைனல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதில் குவாலிஃபைட் ஆனால் மட்டும்தான் நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த 4 ஸ்டேஜ் மட்டும்தான் இருக்குது. இது 4 ஸ்டேஜும் விரிவாக பார்க்கலாம். முதல்ல ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 தலைப்புல வந்து கேள்வி கேட்குறாங்க. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், மேத்தமெட்டிக்ஸ், ஜெனரல் சயின்ஸ், ஜெனரல் இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ். அதாவது இந்த ஜெனரல் அவேர்னஸ் பகுதி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் ஜிகே ஜெனரல் நாலேஜை உள்ளடக்கியிருக்கும். அதே மாதிரி ரீசனிங், நம்ம டிஎன்எஸ்ஆர்பியில் இருக்கக்கூடிய சேம் பேட்டர்ன் ரீசனிங் தான் இதுக்கும் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் உங்களுக்கு நம்பர் சிஸ்டம், HCF, LCM, ஆவரேஜஸ், சிம்பிளிஃபிகேஷன் அண்டு வந்து பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட்ஸ் போன்ற தலைப்புகள் இருக்கும். அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலமெண்ட்ரி மேத்ஸ், ட்ரிக்னாமெட்ரி, மென்சுரேஷன் போன்ற தலைப்புகளில் வந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். ஜெனரல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி ஆகிய அளவில் வந்து உங்களோட அடிப்படை அறிவை சோதனை செய்யக்கூடிய வகையில் இருக்கும். ஜெனரல் இங்கிலீஷும் அதே மாதிரி தான். உங்களோட பேசிக் இங்கிலீஷை டெஸ்ட் பண்ணக்கூடிய வகையில் பேசிக் கொஸ்டின்ஸ் இருக்கும். டிஎன்எஸ்ஆர்பியில் கேட்கக்கூடிய அளவு கூட அதை விடவும் எளிமையாக தான் இருக்கும். ஜெனரல் அவேர்னஸ் பகுதியில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 5லிருந்து 3 கேள்விகள் கேட்கப்படலாம். அதோட ஜெனரல் நாலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ் மற்றும் ஸ்டாட்டிக் ஜிகே பகுதியில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இது ஈஸியாகவே நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். அண்டு ரீசனிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்எஸ்ஆர்பி அப்பியர் ஆகிருந்தீங்கன்னா அதுக்கு ப்ரிப்பேர் செஞ்சுருந்தீங்கன்னா அதுக்கு வந்திருக்கக்கூடிய சேம் அதே ரீசனிங் தான் உங்களுக்கு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சீரியஸ், அதே மாதிரி கோடிங், டீகோடிங், இந்த மாதிரி சாதாரண டைரக்ஷன் சென்ஸ் டெஸ்ட்டு, வென் டயக்ராம், அனாலஜி இது போன்ற பிளட் ரிலேஷன் போன்ற தலைப்புலேருந்து உங்களுக்கு கேள்விகள் இருக்கும். சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் குவாலிஃபைட் ஆயாச்சுன்னா உங்களை ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்
அதுக்கு அழைப்பாங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டரை நீங்கள் 7 நிமிடத்திற்குள்ளார ஓடி முடிக்கணும். 20 ஸ்குவாட் அப்ஸ் நீங்கள் 20 ஸ்குவாட் அப்ஸ் எடுக்கணும் அண்டு 10 புஷ்அப்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கும். சரிங்களா, இதுதான் மினிமம். இதுக்கு எந்த மார்க்ஸ் கிடையாது, எலிஜிபிலிட்டி மட்டும்தான். அடுத்ததாக நீங்கள் எலிஜிபிள் ஆனது ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். ஹைட் மினிமம் 157. கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு போலீஸ்லாம் பார்த்தோன்னா 170 சென்டிமீட்டர் ஆர் 167 மேலே இருக்கணும். ஆனால் நீங்கள் இப்போ வெறும் 157 நிறைய பேர் இருப்பீங்க. கண்டிப்பாக வெறும் 10th குவாலிஃபிகேஷன் தான் பயன்படுத்திக்கலாம். செஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான மெஷர்மெண்ட் அவங்க சொல்லலை. ஆனால் எவ்வளோ சைஸ், அதாவது நீங்கள் என்ன ஹைட் இருக்கீங்களோ வெயிட் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செஸ்ட்டு அண்டு எக்ஸ்பேன்ஷன் ஷுட் பி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் கண்டிப்பாக 5 சென்டிமீட்டர் விரிவடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் இருக்கணும். அதாவது +or-10% சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்க, அடுத்ததுதான் கண்டிப்பாக அதுக்கு விண்ணப்பிச்சு பயனடைங்க. நம்மளுடைய முப்படை ட்ரைனிங் அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான புதிய வகுப்புகள் நியூ பேட்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் கார்டுக்கான நியூ பேட்சஸ் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா 21/10/19 வர திங்கட்கிழமையிலேருந்து இதுக்கான பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இங்கே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெய்லி மார்னிங் ஃபிசிக்கல் ட்ரைனிங், நல்ல ஒரு ஃபிசிக்கல் ட்ரைனர் எலிஜிபிலிட்டி ப்ரொஃபஷனல்ஸை வச்சு எவ்ரிடே மார்னிங் 5:30 AM to 8 AM வரைக்கும் உங்களுக்கு ஃபிசிக்கல் ட்ரைனிங் எவ்ரிடே கிடைக்கும், சண்டே தவிர்த்து. மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு 10 to 1, அதாவது 5 டேஸுமே மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு 5 டேஸுமே 10 AM to 1 PM வரைக்கும் உங்களுக்கு ரெகுலர் கிளாஸஸ் இருக்கும். அண்டு பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ், ஆஃப்டர்நூன் செஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் அண்டு டிஸ்கஷன்ஸ் இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி வகையில் உங்களுக்கு இங்கே இதுக்கு தேவையான ப்ரீவியஸ் கொஸ்டின்லேருந்து சிலபஸ் எல்லா பேட்டர்னுமே உங்களுக்கு இங்கேயே கிடைச்சிடும். உங்களுக்கு இதுக்கான பயிற்சி கண்டிப்பாக கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா முப்படை ட்ரைனிங் academy.com ஆர் இந்த தொலைபேசி எண் 7200400395 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி.